தூத்துக்குடியில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து வாலிபர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்துக்குட்பட்ட கோமஸ்வரம் அருகே அமைந்துள்ளது ராஜீவ்காந்தி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு. இங்கு சுமார் 400க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இந்நிலையில் இங்கு பல்வேறு வீடுகளில் மேற்கூரை பழுதாகி இடியும் நிலையில் உள்ளதாக அந்த பகுதி குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பில் வீட்டு வசதி வாரிய அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் நள்ளிரவு குடியிருப்பின் 1வது பிளாக் 3வது மாடியில் வசித்து வரும் ஆதிராஜன் மகன் அருண் பாண்டியன் வீட்டின் உள்ளறையில் தூங்கியுள்ளார். அப்போது மேற்கூரை இடிந்து விழுந்ததில் தலை மற்றும் உடலில் பலத்த காயம் ஏற்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த சம்பவம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசித்து வரும் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் வீட்டு வசதி வாரியம் பழுதான வீடுகளை பராமரிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.